Hi, this is Santosh. So welcome to Namasthey Hindia Learning Institute. நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஹிந்தி லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப ஈஸியா. சரிங்களா? ஓகே, அடுத்த ரெண்டு வார்த்தை பார்க்கலாமா? அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா who. அடுத்த வார்த்தை என்னது? who. whoனா என்னது தமிழில்? யாரு அப்படின்னு அர்த்தம். whoனா என்ன அர்த்தம்? யாரு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கவுன். கவுன், KAUN, கவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. கோனும் கிடையாது, கவுனும் கிடையாது, அதுக்கு ரெண்டும் நடுவில். ஆனால் யாராவது ஹிந்திக்காரங்க பேசுகிறாங்கன்னா கோனு தான் நம்ம காதில் கேட்கும். ஏன் அப்படின்னா அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுகிறாங்க. அதுமாதிரி கவுனு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, கவுன் சிம்பிளாக. சரிங்களா? இப்படி தான் நம்ம சொல்லணும். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய இது இருக்குது, போக போக நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? சரி, இப்போ வந்து கவுன் அப்படின்னு இருக்குது. இப்போது யார், கவுன் என்ன அர்த்தம்? யார். இப்போது யார் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? தமிழில் பொறுத்த வரைக்கும் அது யார் அப்படின்னு கேட்போம். இப்போ உங்கள் கூட நீங்கள் வந்து என்னோடய ஃப்ரெண்டு, உங்கள் கூட ஒரு பையன் வந்துகிட்டு இருக்கான். சரிங்களா? அப்போ நான் வந்து உங்ககிட்ட கேட்குறேன், டேய் அது யார் அப்படின்னு கேட்குறேன். அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அது என்னோட தம்பி, அது என்னோட மாமா, அது என்னோட சித்தப்பா, அது என்னோட பெரியப்பா, அது என்னோட தங்கச்சி, அது என்னோட அக்கா. அப்போது அது என்னோடய ஃப்ரெண்டு. ஸோ இப்போ இதெல்லாம் என்னது? அந்த பர்டிகுலர் பர்சன். நான் கேட்டேன் பார்த்தீங்களா, அது யார்? அவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னது, அதை டிஃபைன் பண்ணது தான் என்னது? கவுன், அதாவது ஹூ அப்படின்னு அர்த்தம். அதானே இங்கே சொல்லுவீங்க, டே அது யார்? அது என் ஃப்ரெண்டுடா அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன் அது என்னோடய மாமா அப்படின்னு சொல்லுவீங்க. சரிங்களா? அப்போது அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்குது. அந்த ரிலேஷனை நீங்கள் வந்து என்கிட்ட சொல்கிறீங்க, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க. அவங்களுக்கு எனக்கும் உள்ள ரிலேஷன் இதுதான் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. இதுதான் அர்த்தம். அப்போ யாராவது உங்ககிட்ட ஏழு அடுக்கா கவுன் அப்படின்னு கேட்டால் கூட நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஓகே இவன் யாருன்னு கேட்குறான் போல். அப்போது உங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட், ஹீ மை ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். மை அங்கிள் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஃபாதர் அப்படின்னு சொல்லலாம். சிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். இது வேணால் நீங்கள் சொல்லிக்கோங்க. ஓ கோன் ஹே? யாரு அவரா? அவரு நல்லது. நான் மடப்படி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். வேணு சாஸ்திரி. அச்சா, வேணு சாஸ்திரி. ஆமா. சரிங்களா? அப்போ என்ன அர்த்தம்? ஹூ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹிந்தியில் கவுன் அப்படின்னு அர்த்தம். ஹீஸ் அ ராகுல், ஹீஸ் மை ஃப்ரெண்ட். அப்போது அவங்களுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் சொல்லிக்கணும். தட்ஸ் ஆல். சரிங்களா? ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அதை நீங்கள் வந்து சொல்கிறீங்க, அவ்வளோதான். புரிஞ்சதா? டன். அடுத்த வார்த்தை பார்க்கலாமா? அடுத்த வார்த்தை வந்து ஹவு. என்ன பார்க்குறோம்? ஹவுனா என்ன அர்த்தம்? தமிழில் எப்படி அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? எப்படி. இப்போ இந்த எப்படி அப்படிங்கிறது எப்போ யூஸ் பண்ணுவோம்? சரி, நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட வந்து ஒய் அப்படின்ற வார்த்தை நான் உங்ககிட்ட சொன்னேன். எதுக்கு அப்படின்னு அவங்க வார்த்தை சொல்லியிருக்கேன்னா, அவன் என்ன சொல்லுவான்? வந்து டயர் பஞ்சர் ஆகிடுச்சு, சைக்கிள் டயர் பஞ்சர், பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். சரிங்களா? அது வந்து ரீசன், முடிஞ்சு போச்சு. ஒய் அப்படிங்கிறதுக்கு அவன் சொல்லிட்டான். இப்போது அதே இது கொஞ்சம் டீட்டெயிலாக எனக்கு வேணும். அப்படியா, சைக்கிள் பஞ்சர் ஆகிடுச்சா, எப்படி, ஹவு. ஸோ இதுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கைசே அப்படின்னு சொல்லுவாங்க. கைசே அப்படின்னு சொல்ல வேண்டாம், கேசே அப்படின்னு சொல்ல வேண்டாம், கேசே. தட்ஸ் ஆல். சரிங்களா? கேசே. ஸோ அப்போது கேசே அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சரி, இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா எப்படி அப்படின்னு கேட்குறாங்க போல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ அந்த பையன் என்ன சொல்லணும் அப்படின்னா, சைக்கிள் டயர் பஞ்சர் ஆகிடுச்சு, பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னான். அப்போ நான் வந்து கேட்குறேன், அப்படியா பஞ்சர் ஆகிடுச்சா, எப்படி பஞ்சர் ஆகிடுச்சு, கைசே அப்படின்னு கேட்குறேன். அப்போ அதுக்கப்புறம் அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான். என்ன சொல்லுவான்? அது வந்து நான் வந்து காலையில் எந்திரிச்சு வந்து லேட்டாக கிளம்பி அங்கே வரும்போது அங்கே கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்த உடனே அங்கே போனேன், அப்படி பஸ்ஸு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கதை சொல்லுவான். டீட்டெயில்டாக ஒரு கதை ஒன்று சொல்லுவான். ஃபஸ்ட்டு சொன்ன என்னது? கியூ அப்படின்னா ரீசன் சொன்னான். அப்போ இந்த ரீசனுக்கு உண்டான அதுக்கு ஒரு பெரிய ஒரு கதை இருக்கும், அதுக்கு பிஹைண்டாக ஒரு ஸ்டோரி இருக்கும், பெரிய ஒரு ஸ்டோரி இருக்கும். காய்ச்சல் வந்துடுச்சா, என்னாச்சு, எதுக்கு ஸ்கூலுக்கு வரல, காய்ச்சல், அப்படியா, அப்போ அந்த காய்ச்சல் எப்படி வந்துச்சு, ஹவு, அந்த வார்த்தை. அப்போ காய்ச்சல் எப்படி வந்துருக்கும்? நான் நேற்று வந்து அங்கே போனேன்னா, நைட் நேரம் போனேன், நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்ட உடனே ஜலதோஷம் பிடிச்சிச்சு, அதுக்கப்புறம் ஜலதோஷம் பிடிச்சோடனே அப்படியே காய்ச்சல் வந்துருச்சு. தட்ஸ் ஆல். ஸோ இதுக்கு ஒரு பெரிய கதை சொல்லுவோம்ல, இதுதான். ஸோ அப்போ யாராவது உங்ககிட்ட வந்து ஹவு அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும்? கொஞ்சம் டீட்டெயிலாக ப்ராடாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒரு கதையாக நீங்கள் சொல்லணும் என்ன நடந்துச்சோ. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை அவங்க கேட்டிருப்பாங்க, கியூ ஸ்கூல் नहीं फर्स्ट சொன்னேன்னா
பிகாஸ் ஃபீவர். அப்போ அதுக்கப்புறம் அவங்க வார்த்தை கேட்பாங்க, அப்படியா கேசே, அச்சா அச்சா கேசே அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த இடத்த நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டுக்கும் நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க, ரெண்டாவதுக்கும் சொல்லிட்டீங்க. கைசே அப்படின்னா என்னோட மைண்டில் புரிஞ்சுக்கணும். கைசேனா என்ன அர்த்தம், எப்படின்னு அர்த்தம். அப்போ எப்படிங்கிறது கேட்குறாங்க போல், அப்போ நம்ம எப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கணும். தட்ஸ் ஆல். ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ இது வந்து முடிஞ்சு. எங்கெங்கே யூஸ் பண்ணணும் ஓரளவு நீங்கள் வந்து ஓரளவு சர்வைவ் பண்ணிடலாம் இந்த மாதிரி. சரிங்களா? இதுக்கப்புறம் அடுத்த 2 இருக்குது. ஸோ அடுத்த 2 வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ நன்றி, வணக்கம், டாடா, பை பை, டேக் கேர்.